ரைட். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை தான் இன்று நாங்கள் பார்க்க போகிறோம். இன்று நான் உங்களுக்கு இந்த பகுதியை ஆயத்தம் பண்ணுகிற பொழுது இதற்கு ஒரு தலைப்பை நான் கொடுப்பது எங்களுக்கு தெரியும். யார் சபை என்று இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக அந்த யார் சபை என்ற தலைப்பின் கீழ் இந்த எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1-13 என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் அவதானித்து நீங்கள் பார்த்தால் அதில் மிக தெளிவாக பவுலடியார் பேசுகிற தலைப்பு இதுதான். மனசோர்வு மற்றும் உபத்திரங்களை எவ்வாறு நாங்கள் கையாளுவது. மனசோர்வு மற்றும் உபத்திரங்களை நாங்கள் எவ்வாறு கையாளுவது என்ற தலையங்கத்தில் தான் இன்று நான் உங்களுக்கு பேச போகிறேன். ரைட். இது ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த காலகட்டத்தில் பலர் மனசோர்வு அடைந்திருக்கிறார்கள். பலர் உபத்திரங்களுக்கு மத்தியில் கடந்து கொண்டு செல்கிறார்கள். ரைட். கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில், உபத்திரத்தை விட நான் சொல்வேன் துன்பங்கள், இன்று பலர் வாழ்க்கையில் பலர் துன்பங்கள் மத்தியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு நாங்கள் கையாளுவது என்பதுதான் இதில் எங்களுக்கு பேசப்படுகிற காரியம். கடைசி 2 கிழமையில் 3 மரண வீடுகளுக்கு, அதை விட அதிகம் 6 மரண வீடுகள் இருந்துச்சு, ஆனால் 3 மரண வீடுகள் என் மனதில் நான் நினைத்தேன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு வேண்டிய நேரத்துக்கு முன்பதாகவே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று எனக்குள் ஒரு சிந்தனை எனக்குள் வந்தது. அதுக்கு காரணம் அப்படிப்பட்ட அந்த 3 பேரும் அவர்கள் வயதை விட இள வயதில் அவர்கள் மரித்தார்கள். ஒரு வருத்தத்தின் நிமித்தம் அவர்கள் மரித்தார்கள். திடீரென்று நல்லா இருந்தவர்கள் திடீரென்று மரித்தார்கள். அந்த 3 பேரில் 2 பேர் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியம் செய்கிற குடும்பத்தில் இருக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். அப்படி நடக்கும் பொழுது ஏன் இவ்வாறு நடக்கிற கேள்வி எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஏன் நல்லவர்களுக்கு கெட்ட காரியம் நடைபெறுகிறது? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முதல்ல யாராவது கேட்டிருக்காங்க உங்கள்கிட்ட? ஏன் நல்லவர்களுக்கு கெட்ட காரியம் நடக்கிறது? Why bad things happen to good people என்ற கேள்வி சிலர் கேட்பார்கள். அந்த கேள்வியை கேட்பார்கள். இன்று நான் நினைக்கலாம் அந்த கேள்விக்கு உங்களுக்கு முழுமையாக பதில் கிடைக்காட்டிலும் ஓரளவுக்கு இந்த வார்த்தையில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு பேசி சில காரியங்களை காண்பிக்க போகிறார். கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இவ்வாறான காரியங்கள், துன்பமான காரியங்கள் ஏன் கிறிஸ்தவர்களுக்கு நேரிடுகிறது என்ற கேள்வியை நாங்கள் கேட்டால் அதற்கு தான் இன்று பதில் கொடுக்க போகிறோம். ரைட். ஆண்டவருடைய வார்த்தையில் பல வார்த்தைகள் எங்களை பாதுகாப்பதை குறித்து பேசப்படுகிறது. உங்களுக்கு ஆண்டோட வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, உதாரணம் நான் சொல்றேன், சங்கீதம் 46:1-3 இப்படி சொல்லுது: தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையினால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருகினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொருத்தனை. ரைட். லூக் 21ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் இயேசு இப்படி சொல்கிறார்: ஆனால் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. இது ஒரு பொருத்தனை. ரைட். அடுத்தது நாங்கள் சங்கீதம் 91, நீங்க எல்லாருமே வாசிக்கிற சங்கீதம் 7-10 இப்படி சொல்லுது: உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர் வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாரபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த வார்த்தையில கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருத்தனைகளும் என் வாழ்க்கையில இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் ஒரு பிரச்சனை இல்லாம நான் பயணம் சென்று கொண்டிருக்கிறேன், ஒரு துன்பம் எனக்கு வர்ற இல்லை, ஒரு கஷ்டம் எனக்கு வர இல்லைன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டோட வார்த்தை இப்படி சொல்லுகிற பொழுது கூட எங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பது யதார்த்தமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில பிரச்சனைகள் எங்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியா மாறுது. நான் சொன்ன மாதிரி ஒரு மரணம், நேரத்துக்கு முதல் அந்த ஒரு மரணம் அப்படி நடக்கிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு கேள்விக்குறி. ஆண்டவர் இப்படி வார்த்தையில் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிற பொழுது ஏன் இப்படி நடைபெறுகிறது? சில நேரங்களில் அதுக்கு பதில் கொடுக்க போய் சில ஆக்களை நாங்கள் அவங்களோட பாவத்திர நிமித்தம் எங்களுக்கு தெரியாம அவங்க பாவத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க, அதான் ஆண்டவர் அப்படி சொன்ன செய்தார் என்று கூட நாங்கள் சொல்லிடுவோம். ரைட். ஒரு பாஸ்டர் எனக்கு நினைவு இருக்குது, எங்க
கண்டி நகரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு போது அவருடைய மனைவிக்கு கேன்சர் வந்த நேரத்தில் சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி போய் சொல்லிட்டா பாஸ்டருக்கு, பாஸ்டர் இந்த காலத்தில் உங்களோட வாழ்க்கையில் பாவம் இருக்கான்னு தேடி பாருங்க. மனைவிக்கு கேன்சர் வந்தது காரணம் உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது என்று ஒரு விசுவாசி போய் சொல்கிறான். சில வேளை இது எங்கட சிந்தனைகளாக இருக்கலாம். நீங்களும் அப்படி சிந்திக்கலாம். சில வேளை ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனை காரணம் உங்களோட வாழ்க்கையில் பாவம் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்துடலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் நன்றாக அறிந்து தெரிந்து புரிந்து கொண்ட நபராக இருந்தால் நீங்கள் நினைக்கும் விதம் வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு எங்களுக்கு பதில் கொடுப்பது கடினமாக இருக்கிறது. ஆனால் பவுல் இந்த 13 வார்த்தைகளில், எபேசியர் 3:1-13 வார்த்தைகளில் அவர் எங்களுக்கு 3 காரியங்களை அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். 3 காரியங்கள், ரைட்? முதலாவது அவர் சொல்லுகிறார், துன்பங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். துன்பங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று அவர் எங்களுக்கு காண்பிக்கிறார். இரண்டாவது விஷயம் அவருக்கு என்ன சொல்லுறார் என்றால், பவுல் எவ்வாறு துன்பங்களை கையாளுகிறார் என்று எங்களுக்கு காண்பிக்கிறார். தான் எவ்வாறு இதை கையாளுகிறேன், துன்பங்கள் என் வாழ்க்கைக்கு வந்தது, நான் எப்படி அதை கையாளுகிறேன் என்று எங்களுக்கு கூறுகிறார். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், துன்பத்தை எதிர்கொள்ளும் வல்லமை எமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்பதை எங்களுக்கு சொல்லுகிறார். துன்பத்தை எதிர்கொள்ளும் வல்லமை எமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று எங்களுக்கு சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களையும் தான் உங்களுக்கு இன்றைக்கு நான் மிக விரைவாக இன்றைக்கு நான் உங்களுக்கு பேச போகிறேன், ரைட்? அதற்கு முன்பதாக நாங்கள் எபேசியர் 1:1-13 வாசிங்க. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவ நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமும் இன்னத்தென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களாகுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்ற இந்த இரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் இரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த இரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்தை சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐசுவரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரியவரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடே அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் விசேஷமாக உங்களுடைய வார்த்தையை உங்களுக்கு பொறுப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அன்று 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே பவுலடியார் அந்த எபேசியர் சபை எங்களை போல ஒரு சபையில் மக்கள் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் உபத்திரங்கள் துன்பங்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற பொழுது அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் அவர்களை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி எவ்வாறு இவற்றை கையாள வேண்டும் என்பதை குறித்து அவர் பேசிய வார்த்தைகளை நாங்கள் வாசித்தோம். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையின் படி எங்கள் இருதயங்களை நீர் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு ஊழியம் செய்யும் அப்பா. விசேஷமாக இந்த இடத்தில் துன்பங்கள் கஷ்டங்கள்
ஆண்டவரே அதே போல் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் பொறுக்க முடியாத பிரச்சனைகளின்குள் நடந்து செல்லுகிற மக்களுக்கு உங்கள் வார்த்தை ஆண்டவரை உற்சாகப்படுத்தி அவர்களை ஆண்டவரை உயர்த்தி அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிய விதமாக அந்த காரியங்களை காண்பதற்கு நீர் கண்களை துறக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த கால நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்றது போல இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிற ஒரு காரியம்தான் என்னென்று நாங்கள் துன்பங்கள் கஷ்டங்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்கிறது இல்லாது கையாளுவது என்பதை குறித்து பவுலடியார் சொன்ன காரியங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு மனசோர்வு மற்றும் அதாவது முதலாவது பாயிண்ட் எங்களோட முதலாவது பாயிண்ட்டுக்கு முதலாவது பாயிண்ட் இதில் நாங்கள் சொன்ன துன்பங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். துன்பங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். நான் ஒரு கூற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கூற்றை சொல்லிவிட்டு அதை என்ன சொல்றேன்னு நான் திரும்பி உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துறேன். கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு தீமைகள் ஏற்படுவது மட்டுமல்ல, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு தீமைகள் ஏற்படுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே உங்களுக்கு தீமைகள் ஏற்படும். விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு தீமைகள் ஏற்படுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே உங்களுக்கு தீமைகள் ஏற்படும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு கிறிஸ்தவன் ஆகின பின்பதாக என் வாழ்க்கையில் தீமைகள் நடைபெறாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த சிந்தனையை இன்று நீங்கள் மாற்ற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு இடத்திலும் சொல்லி இல்லை நீங்க கிறிஸ்தவன் ஆகின பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமை நடைபெறாது என்று ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு இடத்தும் சொல்லப்பட இல்லை. ஆனா உங்களுக்கு நீங்க கிறிஸ்தவத்துக்கு வருகிற பொழுது சிலவேளை உங்களுக்கு போதிக்கப்பட்ட சில காரியங்களின் நிமித்தம் நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் நான் கிறிஸ்தவன் ஆகின பிறகு என் வாழ்க்கையில் ஒரு தீமையும் இருக்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் முழுமையாக வாசிக்கிற ஒரு நபராக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை நீங்கள் கிறிஸ்தவன் ஆகின பிறகு உங்களோட வாழ்க்கையில தீமைகள் ஏற்படாது என்று. உங்களோட வாழ்க்கையில கட்டாயம் நீங்கள் கிறிஸ்தவன் ஆகின பிறகு தீமைகள் ஏற்படும். ஆனால் அதற்கு அப்பால் சென்று நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கிறிஸ்தவன் ஆகின பின்பதாக என்ன சொல்லப்படுகிறதா, கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் ஏற்பட போகிறது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க கிறிஸ்தவன் என்ற படியினால், நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை வைத்திருக்கிற ஒரு நபர் என்ற படியினால், நீங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிற ஒரு நபர் என்ற படியினால் உங்கள் வாழ்க்கையில் சில தீமைகள் ஏற்படலாம் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இதை நினைவேற்றுக் கொள்ளுங்க. நான் திரும்ப திரும்பி இதை சொல்றேன். ஆனால் 2 திமோத்தி 3:12 இப்படி சொல்லுது. 2 திமோத்தி 3:12 இப்படி சொல்லுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்ன செய்வார்களாம்? துன்பப்படுவார்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. இது ஆண்டவருடைய வார்த்தை. என்ன சொல்லுது இதுல? நீங்க தேவ பக்தியாக இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிற ஒரு நபராக இருந்தால், அதாவது நான் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் விசேஷமாக இந்த வார்த்தையின்படி நீங்கள் பொய் சொல்லாத நபர், நீங்கள் களவெடுக்காத நபர், நீங்கள் அதாவது விபச்சாரத்துக்கு உங்கள் சரீரத்தை கொடுக்காத ஒரு நபர், அப்படி நீங்கள் அதாவது பணம் கொடுத்து ஒரு செயலை செய்யாத, மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு கஷ்டத்தை கொடுக்காத, நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிற, உங்கள் வார்த்தைகளால் மற்றவர்களை உயர்த்துகிற, மற்றவரை உடைக்காத ஒரு வாழ்க்கை வாழ்கிற நபராக இருந்தால், 7-8 விஷயங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு கிறிஸ்தவன் என்றதில் நீங்கள் வாழ வேண்டிய விஷயங்கள், இந்த காரியங்களை நீங்கள் செய்து சமூகத்தில் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் கட்டாயமாக உங்களோட வாழ்க்கையில் உபத்திரம் வரும். கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் பொய் சொல்லாத காரணத்தினால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வரப்போகிறது. நீங்க வேலை செய்கிற இடத்துல காசு கொடுத்து ஒரு காரியத்தை செய்து கொள்ளாததினால் உங்களுக்கு துன்பங்கள் வரப்போகிறது. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட பாஸுக்கு அவருக்கு தேவையானதை நீங்க செய்யாம, என்னண்டா நீங்க சரியானதை செய்றீங்க, அவருக்கு தேவையானதை செய்யல, அவருக்கு நீங்க அந்த சொல்லுவாங்க பந்தங்கள்னு சொல்லுவாங்க சிங்களத்துல, அவருக்கு பின்னால போய் நீங்க தான் சரி, நீங்க தான் எல்லாம் அண்ட் அவருக்கு பின்னால இருந்து அவரை உயர்த்தி ஒரு உங்களுடைய அடுத்த ப்ரமோஷன், உங்களுக்கு வருகிற உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள அவருக்கு பின்னாம செல்லாம நீங்க சரியா வாழ்றதால உங்களுக்கு அடுத்த உயர்வு கிடைக்காமல் இருக்கலாம். நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது பொழுது உங்களுக்கு உபத்திரங்கள், கட்டாயம் துன்பங்கள் உங்கள் வாழ்க்கை வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பவுல் பாருங்க எவ்வாறு இந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார் என்று. 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் பவுல் இப்படி சொல்றார், இதன் நிமித்தம் பவுலாகிய நான்
புறஜாதியாருக்கும் உங்கள் பொருட்டும் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாய் அல்லது ஒரு சிறைச்சாலியா இருக்கிற சிறை கைதியாளனாய் நான் இருக்கிறேன். ஒரு கைதியாளனாய் நான் இருக்கிறேன். இன்னொரு வெர்ஷன் சொல்லுது, நான் இயேசு கிறிஸ்துவின் கைதியாய் இருக்கிறேன், யூதர் அல்லாத உங்களுக்காகவே நான் அவ்வாறு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் பவுல் இந்த எபேசியர் புத்தகத்தை எழுதுகிற பொழுது அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு இயேசுவின் கைதியாகவே இதை எழுதுகிறார். அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த இடத்தில் நான் இயேசு கிறிஸ்துவின் கைதி. யார்ட்ட கைதியா? இயேசு கிறிஸ்துவின் கைதியாக இருக்கிறேன். அவர் சிலுவையில் இருந்து அவர் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவின் கைதியாக இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் ஆரம்பிக்கிறார் இதன் நிமித்தம். எதன் நிமித்தம்? 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்த்த விஷயங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 2 விஷயத்தை அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் ரட்சிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரட்சிப்பை முதல் 10 வார்த்தையில் அவர் மிக அழகாக எங்களுக்கு காண்பிக்கிறார். நாங்கள் பார்த்தோம் 2 கிழமைக்கு முதலாக. அடுத்தது கிறிஸ்தவ ஐக்கியம். சபை ஆண்டவர் யூதர்களையும் அந்நிய ஜாதிகளையும் ஒன்று சேர்த்து அவர்கள் மத்தியில் இருக்கிற பகைகளை இல்லாமலாக்கி, போன கிழமை நாங்கள் பார்த்த விஷயம், வராட்டி திரும்பி போய் பாருங்க. பகைகளை, எங்கள் மத்தியில் இருக்கிற பகைகளை இல்லாமலாக்கி எங்களை ஒற்றுமையாக்கி ஒன்றிணைத்திருக்கிறார். பவுலடியார் சொல்லுகிறார் இதன் நிமித்தம், இதை செய்த நிமித்தம். 2ஆம் அதிகாரத்தில் செஞ்ச விஷயம். இதை செய்த நிமித்தம் பவுலடியார் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இதை செய்த நிமித்தம் பவுலாகிய நான் இயேசுவின் கைதி. பவுலாகிய நான் இயேசுவின் கைதி. அவர் என்ன செய்ய வருகிறார் இதுலண்டா, அவர் உண்மையாவே 14வது வசனத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் என்ன செய்ய வருகிறார். அவர் வந்தது இதன் நிமித்தம். இதன் நிமித்தம் 14வது வசனத்தில் இருக்கிறது. இதன் நிமித்தம் என்று அவர் சொல்கிறார், முழங்காலிட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதுதான் அவர் செய்ய வந்த காரியம். அவர் செய்ய வந்த காரியம் என்னவென்றால், ஆண்டவர் அந்த 2ஆம் அதிகாரத்தில் செய்த காரியங்களுக்காக முழங்காலிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வரைக்குள்ள அவர் சொல்றார், இயேசுவின் கைதியாகிய பவுலாகிய நான், பவுல் இயேசுவின் கைதியாகிய நான் என்று சொன்ன உடனே அவருக்கு உடனடியாக நினைவு வந்த விஷயம் என்னன்னா, நான் இயேசுவின் இன்றைக்கு நான் சிறைச்சாலைக்குள் இருக்கிறபடியினால் இன்று சபையில் இருக்கிற எல்லா மக்களும் அவர்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டபடியினால் என்னுடைய படிப்பை கேட்ட மக்கள் எல்லாருமே இன்று அவர்களுக்குள் ஒரு கேள்வி இருக்கிறது, இயேசுவுக்காக ஊழியம் செய்த பவுல் எப்படி சிறைச்சாலையில் போட முடியும்? எப்படி நல்ல காரியங்கள், கெட்ட காரியங்கள் நல்லவர்களுக்கு நடக்க முடியும்? இந்த பவுலடியார் அவர் இயேசுவின் நற்செய்தியை சொல்லுகிற ஒரு தாசனாக இருக்கிறாரே, அவரை எப்படி சிறையில் போட முடியும்? அவர் சிறையில் இருப்பதை குறித்து அந்த மக்கள் முழுமையாக அவர்கள் இந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் துக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் துயரப்பட்டிருக்கிறார்கள். பாருங்க 13ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்க. 13ஆம் வசனம், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். ஆகையினால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவம். யாருடைய நிமித்தம் அவர் இந்த கஷ்டப்படுறார்? இந்த அந்நிய ஜாதியர்களின் நிமித்தம் நான் படுகிற உபத்திரங்கள், அதாவது நான் படுகிற துன்பங்கள், நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் என்று நான் உங்களுக்காக படுகிற இந்த துக்கம், இந்த துயரத்தின் நிமித்தம் என்ன சொல்றார்? நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அவர் சோர்ந்து போகல. அதுல அவர் சொல்றார், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நான் சிறைச்சாலையில் இருக்கிறது என்றதை கண்டு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க என்றுதான் பவுலடியார் சபைக்கு பேசுகிறார். அப்படி என்றால் இதை இந்த 13ஆம் வசனத்தில் இதை சொல்லுகிறார் என்றால், பவுலடியார் அதுக்கு முதல் 12 வார்த்தைகளில், அந்த 12 வார்த்தைகளிலும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எப்படி சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லுகிறார். அதான் அவர் சொல்லுகிறார். ஆகையினால் என்று சொல்லிக்குள்ள இந்த 12 வசனத்தில் சொல்லப்பட்ட காரியத்தினால், அதன் அர்த்தம் ஆகையினால் என்று சொல்லிக்குள்ள இந்த முதல் 12 வார்த்தையில் சொல்லப்பட்ட காரியங்களின் நிமித்தம், உங்களின் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரத்தினால் நீங்கள் சோர்ந்து இருக்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம் என்று பவுலடியார் இதில் சொல்வதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன், உங்கள் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நீங்கள் எவ்வாறு கையாளுவது, உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை நீங்கள் எவ்வாறு கையாளுவது, மனசோர்வு, உங்கள் வாழ்க்கை வருகிற மனசோர்வை நீங்கள் எவ்வாறு கையாளுவது என்பதை குறித்து பவுலடியார் அவர்களுக்கு கற்பிக்க விரும்புகிறார்.
ரைட். அவர் இதில் மிகவும் முக்கியமான எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் கையாள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து அவர் கொடுக்கல் வாங்கல் செய்வதை எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட். நான் திரும்பியும் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு தீமைகள் ஏற்படுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு தீமைகள் ஏற்படுவது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே உங்களுக்கு தீமைகள் ஏற்படும். ரைட். கிறிஸ்துவை பின்பற்றுவதனாலே உங்களுக்கு தீமைகள் ஏற்படும். உண்மையா நான் சொல்ல போனா, கிறிஸ்துவை பின்பற்ற நீங்கள் ஆரம்பித்த பின்பதாக பல தீமைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கட்டாயமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதை நிப்பாட்ட முடியாது. பவுல் இந்த நேரத்தில் சிறையில் இருப்பதற்கு காரணம் அந்த காலத்தில் இருந்த நீதியை உடைத்ததினால் அல்ல. பவுல் இந்த நேரத்தில் சிறையில் இருப்பதற்கு காரணம் அவன் ஏதோ ஒரு பிழை செய்ததால் அல்ல. அவன் இந்த நேரத்தில் சிலையில் இருப்பதற்கு காரணம் அவன் இயேசுவை குறித்து அவன் போதித்தபடியினால், இயேசுவை குறித்து போதனை செய்தபடினால் தான் பவுலடியார் சிறையில் போடப்பட்டிருக்கிறார். அவர் சிறையில் போடப்பட்ட காரணமே அவர் இயேசுவை குறித்து போதனை செய்தபடியினால். ஒரு பக்கத்தில் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்ற விதத்தில் ஒரு பிழை செய்து உங்களை சிறையில் போட்டாண்டா அது ஒரு விஷயம். மற்ற பக்கத்தில் நீங்கள் கிறிஸ்தவன் ஆகின படியினால உங்களை சிறையில் போட்டால் அது வேற விஷயம். ரைட். உங்களுக்கு வித்தியாசம் விளங்குதா? ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் ஒரு நீதியை உடைச்சு ஒரு பிழை செஞ்சபடினால் உங்களை கொண்டு சிறையில் போடுறாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் நீங்க கிறிஸ்தவன் என்றபடியினால், இயேசுவை பின்பற்ற ஒரு நபர் என்றபடியினால், யாராவது சொன்ன ஒரு காரியத்தை இயேசுவுக்காக நான் அதை செய்ய மாட்டேன் என்று உறுதியாய் இருந்தபடியினால் உங்களை கொண்டு சிறையில் போட்டால் அது இன்னும் ஒரு விடயம். இந்த இடத்தில் நடப்பது பவுல் அவர் கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து வாழ்கிறபடியினால் தான் அவர் சிறையில் போடப்பட்டார். இதுதான் இதை நீங்கள் காண வேண்டிய மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் இன்னொரு கூற்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளவு உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ, அதுவும் இருக்கும் பாருங்க, நீங்கள் எவ்வளவு உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் கிறிஸ்தவராக துன்பப்படுவீர்கள். நீங்கள் எவ்வளவு உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறீர்களோ, அப்படி இல்லாவிட்டால் உங்களோட வாழ்க்கையில நீங்க கிறிஸ்து வாழ வேண்டிய விதத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அவ்வாறு வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் கட்டாயமாக வரப்போகிறது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சில நேரத்தில் ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லுவாங்க, ரைட், எனக்கு என்னோட ஒரு உடல் உறவு வச்சுக்கொண்டா நான் உனக்கு இதை தாரேன். ஆனால் நீங்கள் 7 ஆண்டு சொன்னால் என்னக்கப்படுது, அது உங்களுக்கு கிடைக்காது. ரைட். உங்களுக்கு நீங்கள் பணத்தை கொடுக்குற ஒரு நபராக இருந்தாண்டா, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின் படி பணம் கொடுக்குற ஒரு நபராக இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போடுகிறது. நீங்கள் ஒரு இடத்துல உண்மை பேசுறதுக்கு நீங்கள் உறுதியாக இருந்தால், பொய் சொல்ல மாட்டேன் நான் உண்மையை தான் சொல்வேன் என்று சொன்னால் அது உங்களுக்கு வேலைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகிற காரியமாக இருக்க போகிறது. நீங்கள் உண்மை சொல்றது, நீங்கள் உங்களை எப்பொழுதுமே உங்களை ஏமாற்றி உங்களை நோக அடிக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் தொடர்ந்து அவருக்கு அன்பு செலுத்துகிற நபராக இருந்தால் அது உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகிற பொறுகிறது. உங்களுக்கு எந்த நேரம் ஒரு கன்னத்தில் அடிக்கிற பொழுது அடுத்த கன்னத்தை நீங்கள் காண்பிக்கிற ஒரு நபராக இருந்தால் அது உங்களுக்கு துன்பம் எப்பொழுதுமே கொண்டு வர போகிறது. பாருங்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் எவ்வளவு உறுதியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற விதத்தில் துன்பப்பட போகிறீர்கள். இதை உங்களுக்கு விளங்குது நான் சொல்றது? ரைட். நான் வேலை செய்கிற நாட்களில் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த ஒரு கம்பெனியில் அங்கே நான் மார்க்கெட்டிங் மேனேஜர், சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தேன். ரைட். அந்த இடத்துல இருந்த ஒரு உயர் ஸ்தானம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் அந்த உயர் ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது பல காரியங்கள் செய்ய வேண்டும். குடி என்றது ஒரு சாதாரண விஷயம். எங்கே போனாலும் அந்த ஏதாவது செய்கிறேன்டா குடிச்சு தான் செய்யணும். குடிக்கிறது தான் முக்கியம். அந்த நபர்களோடு குடிச்சாதான் அந்த வியாபாரத்தில் எங்களுக்கு இன்னும் பல வியாபாரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் சில இடங்களுக்கு கொண்டு செல்வார்கள். அந்த இடங்களுக்கு நாங்கள் போகணும். அவங்க சொல்கிற காரியங்கள், சில காரியங்கள் அவங்களோட நாங்கள் செய்யணும். ரைட். சில பண கொடுக்கல் வாங்கல்கள், நான் கம்பெனிக்காக வேலை செய்தாலும், நான் வேலை செய்கிற ஸ்தாபனத்துக்காக வேலை செய்தாலும் அவர்கள் வேறு விதத்தில் சொல்வார்கள், இதை நீ இப்படி செய், இதை இப்படி செய், நான் உனக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தருகிறேன், இந்த மாதிரியான சலுகைகளை உனக்கு தருகிறேன் என்று எங்களுடன் பேரம் பேசுவார்கள். இவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் தலையாட்டி
ஆம், அதை செய்வேன் என்று சொன்னால்தான் உங்களுக்கு அந்த அந்த ஸ்தாபனத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னால் செல்ல முடியும். ஆனால் நான் அந்த காலத்தில் வாழ்கிற பொழுது கிறிஸ்தவன் என்ற விதத்தில் என்னால் முடிந்த அளவு நான் அவை ஒன்றுக்கும் நான் தலையாட்டவில்லை. நான் சொன்னேன், இல்லை, என்னால் செய்ய முடியாது, இது பிழை, இது செய்ய முடியாத காரியம், நான் ஒரு கிறிஸ்தவன், அதனால் இதை நான் செய்ய மாட்டேன் என்று நான் நின்ற காரியத்தினால் எனக்கு கிடைக்க வேண்டிய பல சலுகைகள் என் வாழ்க்கையில் இல்லாமல் போயினது. நான் அந்த 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 கம்பெனிக்காகவே நான் சில காரியங்களை செய்தாலும் அந்த கம்பெனியே எனக்கு என்ன வந்து எனக்கு உயர்வு கொடுக்கல. பல வருடங்கள் ஒரே இடத்துல வச்சிருந்தாங்க. ரைட், அப்படிப்பட்ட உபத்திரங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியிருக்க. சில ஆட்களுக்கு அப்படி வாழ்கிற பொழுது அவர்களது வேலைகளை கொடுத்து அவர்கள் விலக்கி இருக்கிறார்கள். இல்லை, உனக்கு இங்கே வேலை செய்ய முடியாது என்று விலக்கி இருக்கிறார்கள். அப்படி விலக்கி இருந்தால் பவுலடியார் இதில் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் சிறை சாலியா இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது, அப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்கள் வேலை இல்லாமல் போனால் இயேசு உங்களை வேலையிலிருந்து விலக்கிட்டார். அப்படிதான் நீங்க சொல்ல வேண்டி வரும். இயேசு என்ன வேலையிலிருந்து விலக்கிட்டார். அவருக்காக நான் வாழ்ந்தேன் ஆஃபீஸ்ல, அவர் சொன்னபடி நான் இந்த எல்லா காரியங்களையும் செய்தேன், அதனால அவங்க என்ன விலக்கிட்டாங்க. அப்ப இயேசு என்ன விலக்கிட்டார். அதான் பவுலடியார் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இயேசுவின் சிறைச்சாலி, நான் இயேசுவின் சிறைச்சாலியாய் இருக்கிறேன் என்பதுதான் அவருடைய கருத்தாய் இருக்கிறது. பவுல் சொல்லவில்லை நான் சீசரின் சிறைச்சாலி, பவுல் சொல்லவில்லை பிலாத்தின் சிறைச்சாலி, பவுல் சொல்லவில்லை ரோம அதிகாரிகளின் சிறைச்சாலி. அவர்கள் தான் இவரை சிறைச்சாலைக்குள் போட்டார்கள். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார், நான் இயேசுவின் சிறைச்சாலி என்று சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? என்னை யாராலும் சிறையில் என்னை ஒரு கைதியாளராய் மாற்ற முடியாது. என்னை கைதியாளராக மாற்றக்கூடிய ஒரே நபர் என்னுடைய இயேசு மாத்திரம்தான். அவர் இடம் கொடுத்தால் மாத்திரம்தான் என்னை சிறையில் போட முடியும் என்பதுதான் பவுலுடைய தியாலஜி, அவர் தேவ வசனத்தை புரிந்து கொண்ட விதம். அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவராலையும் என்னை சிறையில் போட முடியாது. என்னை சிறையில் போடுவதற்கு முடியும் இயேசுவால் மாத்திரம்தான். இதே தான் இயேசுவும் சொன்னார். உங்களுக்கு நினைவு இருக்கா? இயேசுவை பிடிச்சு பிலாத் சொல்லுகிறார், எனக்கு முடியும் உன்னை விடுதலை செய்வதற்கு. கதை சொன்னா எனக்கு முடியும் உன்னை விடுதலை செய்வதற்கு. அப்ப இயேசு என்ன சொன்னார்? இயேசு சொல்லுகிறார், என்னை கைது செய்யவோ விடுதலை செய்யவோ ஒன்றுக்குமே உங்கள் ஒருத்தருக்குமே அது செய்ய முடியாது. என்னுடைய பிதாவினால் மாத்திரம்தான் என்னை ஏதாவது இந்த வாழ்க்கையில் நடக்குதுண்டா என் பிதாவினால் மாத்திரம் தான் அதை செய்ய விட முடியும். ரைட்? இயேசு சொன்ன அதே சிந்தனை தான் பவுலடியாருக்கும் இருக்கிறது. இயேசு அன்று சிலுவைக்கு செல்லுவது பிதாவின் சித்தம், துன்பப்படுவது பிதாவின் சித்தம். அதே போல் தான் பவுலடியாரும் சொல்கிறார், இதில் என்னை சிறையில் நான் இன்று இருப்பதற்கு காரணம் இயேசு, அவருடைய சித்தம், அவர்தான் என்னை சிறையில் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை, துன்பங்கள், துயரங்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? ரைட்? அப்படின்னா நீங்க சொல்லுங்க, பாஸ்டர் அப்படின்னா அந்த நீங்க முதல் வாசிக்கு தானே பைபிளில் எவ்வளோ பொருத்தனைகள், அந்த பொருத்தனைகளுக்கெல்லாம் என்ன பெருமதி? அதிலெல்லாம் சொல்லிக்குத்தானே தலைமாயர் கூட போவாது, எல்லாத்துலையும் எங்களை காத்துக்கொள்வார். எனக்கு தெரியும், ஒரு தாயார் தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகள் வெளியிலே போகிற பொழுது சங்கீதம் 91 ஒவ்வொரு நாளும் வாசிப்பார். நான் நினைக்கிற மாதிரிக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற ஒரு நபர். ரைட்? அவருடைய மகன் வந்து மோட்டர் சைக்கிளில் போகக்குள்ள சரியான இளது வயதில் அடிபட்டு செத்தார். ஒவ்வொரு நாளும் வாசிப்பார் சங்கீதம் 91 பிள்ளைகளுக்கு. அப்போ இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் என்னென்னு பதில் சொல்ல போறீங்க? பொருத்தனை எங்க? என்னென்னு அந்த பொருத்தனை நடப்பேறல, எப்படி நீங்கள் அதுக்கு பதில் கொடுப்பீங்க? ரைட்? அப்படியாண்டா ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் போவோம். பவுல் எப்படி துன்பங்களுக்கு கையாளுகிறார்? பவுல் எவ்வாறு துன்பங்களை கையாளுகிறார்? முதலாவது தெளிவாக நாங்கள் சொன்னோம், கிறிஸ்தவர் என்ற விதத்தில் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் கட்டாயம் வரும். ரைட்? அப்போ அந்த சிந்தனையை மாற்றிடுங்க. துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் என்று நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கண்டா அது வந்து ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், அதாவது உங்களை வந்து ஏமாத்துற ஒரு படிப்பினை இருக்குது. அதாவது உங்களுக்கு எப்பவுமே ஆசீர்வாதம் மட்டும்தான் என்று ஏமாத்துகிற ஒரு படிப்பினை இருக்குது. அந்த படிப்பினையில தான் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு நாளும் துன்பம் வராதுன்னு. அப்படி சொன்னவங்களே துன்பப்பட்டு இருக்கிறாங்க. அதான் அவங்க அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. ரைட்? ஆனால் அந்த இதில் ஆண்டோடைய வார்த்தையின் படி மிக தெளிவாக ஒரு கிறிஸ்தவன் என்ற விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் கட்டாயம் இருக்கிறது. பவுல் எவ்வாறு இந்த துன்பங்களை கையாளுகிறார்? ரெண்டு விஷயம். முதலாவது நான் சொல்றேன் பவுல் என்னத்தை செய்யல, அதுக்கு பிறகு நான் சொல்றேன் பவுல் என்ன செய்கிறார். பவுல் எவ்வாறு கையாளுகிறார்? பவுல் எதை செய்யவில்லை? முதலாவது பவுல் என்ன செய்யவில்லை?
முதலாவது பவுல் என்ன செய்யவில்லை என்றால் அவருடைய நாட்கள்ல மற்றவர்கள் துன்பத்தை கையாளுற விதத்தில் அவர் துன்பத்தை கையாளல. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. அவர் இருந்த நாட்கள்ல மற்றவர்கள் எப்படி துன்பத்தை கையாண்டார்களோ அவ்வாறு பவுல் துன்பத்தை கையாளவில்லை. இன்று நாங்கள் இருக்கிற காலத்தில் எங்களை சுத்தி இருக்கிறவர்கள் எப்படி துன்பத்தை கையாளுறாங்க? கர்மம், கர்மம். நீ செஞ்சதைத்தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற. நீ எதை செஞ்சியோ அதைத்தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்கிற. போன பிறப்புல உன் வாழ்க்கையில நீ செஞ்ச காரியங்களுக்கு இந்த பிறப்புல நீ விலை செலுத்திட்டு இருக்கிற. உன் வாழ்க்கையில துன்பம் இருக்கிறது காரணம் அது நீதான். நீ செஞ்ச காரியத்தை தான் நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற. அதுதான் எங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் துன்பத்தை கையாளுற விதம். அப்படி இல்லாட்டி உங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்து அவங்க எல்லாருக்கும் பிழை சொல்லலாம். அவர் இப்படி செஞ்சபடினால, இவர் இப்படி செய்யப்படினால, அவர் ஒரு குடிகாரன், இவர் இப்படிப்பட்ட நபர், அவர் என்ன ஏமாத்தினதால, இவர் என்ன ஏமாத்தினதால, இந்த காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் துன்பங்கள் நடைபெறுகிறது என்று எங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையுமே எங்களுக்கு குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாம். இதுதான் எங்களை சுத்தி இருக்கிறவர்கள் துன்பத்தை கையாளுகிற விதம். ஏன் நான் இதை சொல்றேன்டா, சில வேளை கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் சர்ச்சுக்குள்ள இருந்துட்டு இதே மாதிரி தான் துன்பத்தை கையாண்டுட்டு இருக்கிறோம். பவுலடியார் சொல்லுகிறார், நான் செய்யாத காரியம் என்னவென்றால் வெளியில எப்படி துன்பத்தை கையாளுகிறார்களோ அப்படி நான் துன்பத்தை கையாளல. வெளியில் எப்படி மனசோர்வை கையாளுகிறார்களோ அப்படி நான் மனசோர்வை கையாளவில்லை. ஆனால் அவர் எப்படி மனசோர்வை கையாளுகிறார் அப்படி என்றால் அடுத்த கேள்வி அதுதான். பவுல் உண்மையில் என்ன செய்கிறார்? எவ்வாறு அவர் இந்த சோர்வுகளை அல்லது துன்பங்களை அவர் எவ்வாறு கையாளுகிறார் என்று பார்க்கக்குள்ள பவுல் என்ன சொல்கிறார் என்றா, அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை மிக கவனத்தோடு ஆண்டவருடைய சத்தியத்தை பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையில் அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்க. முதல்ல அவர் எப்படி கையாளுகிறார் என்றா, 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை, எபேசியர் 3 2ஆம் வசனத்துல 6ஆம் வசனம் வரை அவர் பேசுகிறார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தியை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்செய்தி அது ஒரு இரகசியம். அது இதுவரைக்கும் பல பரம்பரைகளுக்கு கொடுக்கப்படாத ஒரு விடயம். அது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களிடத்தில் கொண்டு செல்வதற்காக ஆண்டவர் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். இந்த இவ்வளவு காலம் ஒரு ரகசியமாக இருந்த, அதாவது என்ன ரகசியம்? அந்நிய ஜாதியர்களும் தேவனோடு உறவு கொள்ள முடியும் என்ற ரகசியம். இவ்வளவு காலமும் அது ரகசியமாக வைக்கப்பட்ட ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? இதுல என்ன செய்கிறார்? ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறதை அவர் சத்தியத்தின் ஊடாக பார்க்கிறார். அவர் மனசோர்வு அடைகிற நேரத்தில், அவர் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற நேரத்தில் பவுல் என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொறுப்பை அவர் பார்க்கிறார். எனக்கு ஆண்டவர் என்ற கையில கொடுத்திருக்கிறார். இந்த அந்நிய ஜாதிகளை ஆண்டவருக்குள் கொண்டு வரக்கூடிய ரகசியத்தை ஆண்டவர் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனக்கு என்னை விசுவாசித்து எனக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். முதலாவது ரைட், அதாவது அந்த நற்செய்தியின் ரகசியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் 2:6 சொல்றார். அது பிறகு 7-9 அவர் சொல்றார், இந்த நற்செய்திக்கு நான் ஒரு ஊழியக்காரன். இந்த நற்செய்திக்கு என்னை இயேசு ஒரு ஊழியக்காரன் ஆக்கியிருக்கிறார். இந்த நற்செய்தியை உங்களுக்கு கொண்டு செல்வதற்கு என்னை ஊழியக்காரன் ஆக்கியிருக்கிறார். அப்படி செய்தாலும் நான் இதற்கு தகுந்தவன் அல்ல என்றும் அவர் சொல்லுகிறார். 7-9 நான் இதுக்கு ஒரு தகுந்தவன் அல்ல, நான் ஒரு சிறியவனாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு தகுதி இல்லை, இதை கொண்டு செல்வதற்கு ஒரு விதமான ஒரு தகுதியும் ஒரு அப்போஸ்தலர் என்ற தகுதி எனக்கு இல்லை. அப்படி இருந்தும் ஆண்டவர் எனக்கு இதை கொண்டு செல்லுகிற, இந்த வார்த்தையை கொண்டு செல்லுகிற, இந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு எனக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனாய் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க பவுல் என்ன செய்கிறார் இந்த இடத்துல. சிறையில கைதியாளரா இருக்கிற நேரத்தில் பவுல் எவ்வாறு துன்பத்தை முகம் கொடுக்கிறார், பவுல் எவ்வாறு மனசோர்வுக்கு முகம் கொடுக்கிறார். அவர் ஆண்டவரின் அழைப்பை சிந்தித்து பார்க்கிறார். ஆண்டவரின் சத்தியத்தின் படி ஆண்டவர் அவரை எவ்வாறு அழைத்திருக்கிறார் என்பதை சிந்தித்து சொல்லுகிறார். அவர் சபைக்கு சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி, நான் ஏற்கனவே உங்களுக்கு எழுதியிருக்கிறபடி இதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியம் என்பதை அவர் சிந்தித்து அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறதை எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் இந்த நற்செய்தியை கண்டேன். அவர் சொல்லுகிறார், நான் இயேசு
சிலுவையில் செய்து முடித்ததை என் கண்களால் நான் கண்டேன். நான் அதுக்கு பிறகு சொல்லுகிறார், நான் இதில் இருக்கிற ஞானத்தை காண்கிறேன், நான் இதில் இருக்கிற அழகை காண்கிறேன், நான் இதில் இருக்கிற வல்லமையை காண்கிறேன். இந்த நற்செய்தியினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் கொடுக்க முடியும் என்பதை நான் காண்கிறேன். இந்த நற்செய்தியினால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்பதை நான் காண்கிறேன். இந்த நற்செய்தியினால் வரலாறு முழுவதும் ஒன்று சேர்க்க முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த நற்செய்தியினால் எல்லா நபர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வரக்கூடிய இந்த நற்செய்தி எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை நான் காண்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். இவைகளை நான் காண்கிறபடியினால், இவைகளை நான் அறிந்திருக்கிறபடியினால் நான் இதற்கு ஒரு ஊழியக்காரன். அதாவது ஊழியக்காரன் வார்த்தை, அது கிரேக்க வார்த்தை மிகவும் அது வார்த்தையின் அர்த்தம் அடிமை. நான் இந்த நற்செய்திக்கு ஒரு அடிமையாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் அடிமையாய் இருக்கிறேன். அந்த அடிமை என்றால் அர்த்தம் என்ன? எனக்கு இனிமேல் என்னை குறித்து எனக்கு ஒரு விதத்திலும் எனக்கு உரிமை இல்லை. என் வாழ்க்கையை குறித்து எனக்கு உரிமை இல்லாமல் போய்விட்டது. நான் இந்த நற்செய்திக்கு ஒரு அடிமை. இந்த நற்செய்தி தான் என்னை முழுமையாக ஆளுகை செய்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இந்த இடத்தில் அதில் என்ன சொல்லுகிறார்? நான் இதுக்கு ஒரு சிறுவனாய் இருக்கிறேன், எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் அதில் இருக்கிற வரப்பிரசாதங்களை குறித்து சிந்தித்து பார்க்கிறார். இந்த நற்செய்தியினால் கிடைத்த வரப்பிரசாதங்கள் என்ன என்பதை குறித்து அவர் சிந்தித்து பார்க்கிறார். இவை செய்வதன் ஊடாக பவுலடியார் என்ன செய்கிறார்? பவுலடியார் என்ன செய்கிறார்? பவுலடியார் என்ன செய்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல கேட்டுக்கொள்ளுங்க, நான் என்ன சொல்றேன். இவை எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறார்டா, அவருடைய வாழ்க்கையில அவர் முதலிடம் கொடுத்த காரியத்தை அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் எதற்கு முதலிடம் கொடுத்தாரோ, அவருடைய இருதயத்தில் எதற்கு அவர் பின்னோக்கி செல்லுகிறார், அவருடைய இருதயம் எதை நோக்கி பின்னோக்கி செல்லுகிறது, அவருடைய வாழ்க்கையில் எதற்கு முதல் இடம் கொடுக்கப்பட்டிருப்பதை அவர் இந்த நேரத்தில் அவர் சிந்தித்து பார்த்து அவர் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருப்பது ஆண்டவருடைய நற்செய்தியாய் இருக்கிறது. நீங்கள் பின்தொடர்ந்து செல்லும் காரியங்களே நீங்கள் அடையும் துன்பங்கள் மற்றும் மனசோர்வுக்கு காரணமாக இருக்கிறது. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயத்தில் அதிகமாக இருக்கிற ஆசை தான் உங்களுக்கு மனசோர்வும் உங்களுக்கு துன்பத்தையும் கொண்டு வருகிறது. உதாரணத்தை சொல்லவா? ரெண்டு அம்மாமார் ஒரே பின்னணியில வாராங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு பணம் தான் இருக்குது, ஒரே அளவு அந்தஸ்து தான் சமூகத்தில் இருக்குது. அவங்களோட ரெண்டு பிள்ளையையும், இந்த நாட்களில் நடக்கிற விஷயங்கள், ரெண்டு பிள்ளையும் கண்டியில் இருக்கிற மிக சிறந்த பாடசாலைக்கு போடுறதுக்கு அவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க. ஆனா ஒரு அம்மா சொல்றா நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், இது ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு இந்த பாடசாலை தான் வைத்திருந்தால் அது கிடைக்கும், இல்லாவிட்டால் அது கிடைக்காது. ஆனால் என் குழந்தைக்கு இந்த பாடசாலை கிடைத்தால் தான் அவனுடைய எதிர்காலம் சரிவரும் என்று நான் விசுவாசிக்கவில்லை. என் குழந்தைக்கு ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதன்படியினால் இந்த பாடசாலை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு தெரியும் என்னுடைய மகனை ஆண்டவர் சரியான எதிர்காலத்துக்கு கொண்டு செல்ல போகிறார் என்று ஒரு அம்மா சொல்றா அப்ளிகேஷன் போடுறதுக்கு முதலா. ரெண்டாவது அம்மாவும் கிறிஸ்தவர் தான், ஆனால் அவர் இப்படி தான் சொல்றார், இந்த பாடசாலை கிடைக்காட்டி என் பிள்ளைட வாழ்க்கையே முடிஞ்சது. இந்த பாடசாலை கிடைக்காட்டி எனக்கு நான் வாழ்ந்தே வேலை இல்லை. இந்த பாடசாலை கிடைக்காட்டி இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய, இதுதான் என் மகனுக்கு சரியான பாடசாலை, இது கட்டாயம் கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க பாஸ்டர், எப்படியாவது ஆண்டவர் இந்த பாடசாலை என் மகனு கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் என்று அடுத்த அம்மா சொல்கிறான். நாங்களும் வந்தோடனே ஒன்றும் சொல்ல இல்லாத தானே, சரி அம்மா நாங்கள் ஜெபிப்போம் என்று நாங்களும் அவங்களோட ஜெபிக்கிறோம். ரெண்டு பேரும் அப்ளிகேஷன் போடுறாங்க. ரெண்டு பேரோட அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகுது. ரெண்டு பேருக்கும் பாடசாலை கிடைக்கல. போகிற அம்மா, அதிகமாக துன்பப்பட போகிற அம்மா யார்? முதலாவது அம்மாவா ரெண்டாவது அம்மாவா? ஏன் அவங்க அதிகமாக துன்பப்படுறாங்க? இதுதான் விஷயம். நீங்கள் பின்தொடர்ந்து செல்லும் காரியங்களே நீங்கள் அடையும் துன்பங்கள் மற்றும் மனசோர்வுக்கு காரணமாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். இதை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்ற ஒரு கிறிஸ்தவன் என்ற விதத்தில் உங்களோட வாழ்க்கை அப்படியே மாறிடும். நீங்க எதை பின்னோக்கி செல்கிறீர்களோ அது உங்களுக்கு கிடைக்காத நிமித்தம் தான் நீங்கள் மனசோர்வு துன்பங்களுக்கு முகம் கொடுக்கிறது காரணம் அதுதான். இன்று பலர் மனசோர்வு துன்பங்களுக்கு மத்தியில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் சிந்திக்கிற விதம், அவர்களது ஆசைகள், அவர்களது தேவைகள் சந்திக்கப்படவில்லை, அவர்களது ஆசைகள் தேவைக்கப்படவில்லை, அவர்கள் பின்தொடர்கிற காரியங்கள் சந்திக்கப்படாத நிமித்தம் தான் அவர்கள் இன்றைக்கு மனசோர்வு அடைந்திருக்கிறார்கள். ஆனால் பவுல் பாருங்க என்ன சொல்றாரு, பவுல் சொல்லுகிறார், ரைட்,
உங்கள்ட்ட கேட்குற கேள்வி இதுதான், நீங்க எதன் பின் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? எது உங்களுக்கு மிகவும் தேவையான காரியம்? எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க உங்களோட வாழ்க்கையில? எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீங்களோ அது உங்களை ஒரு கைதியாக மாற்றுகிறது. நான் சொல்றதை கேளுங்க. எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறீர்களோ அது உங்களை ஒரு கைதியாக மாற்றுகிறது. பவுல் சொல்லுகிறார், நான் இயேசுவின் கைதி. ஏன்? நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக வாழ்வேன், மரித்தால் அது எனக்கு ஒரு லாபம். வந்துட்டார் பவுல் இந்த இடத்துக்கு. நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக தான், மரித்தால் அது எனக்கு ஒரு லாபம். அப்ப நான் யார்ட கைதி? யார்ட கைதி? நான் சீசர்ட கைதி இல்ல, பிலாத்தின் கைதி இல்ல, ரோம அதிகாரிகளின் கைதி இல்ல. யார் என்ன சிறையில போட்டாலும் என் இயேசுவின் இஸ் பெர்மிஷன், என் இயேசுவின் என்னது அனுமதி இல்லாமல் புடுங்க முடியாது. யாராலையும் அது செய்ய முடியாது என்பதை பவுலடியார் அறிந்திருந்தபடியினால் தான் அவர் துன்பங்களுக்கு முகம் கொடுக்கிற பொழுது, அவருக்கு துன்பத்தை காண்கிற பொழுது அவருக்கு பிரச்சனையே இல்லை. இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். எலிசபெத் எலியட் என்ற ஒரு மிஷனரி பெண்மணி இப்படி சொல்லுகிறார். எனக்கு மிகவும் விருப்பம். துன்பத்தை குறித்து அவர் சொன்ன மிகவும் அழகான காரியம் இதுதான். துன்பத்தை குறித்து சொல்கிறார், இயேசு துன்பப்பட்டார். எதற்காக? நாம் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அல்ல. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இயேசு துன்பப்பட்டது நாம் துன்பப்படக்கூடாது என்பதற்காக அல்ல. ஆனால் நான் துன்பப்படும் பொழுது இயேசுவை போல் மாறுவதற்காகவே இயேசு துன்பப்பட்டார். தான் எலிசபெத் எலியட் சொல்றார், மிஷனரி. இயேசு துன்பப்பட்டது உங்களை துன்பப்படுத்தாமல் இருப்பதற்காக அல்ல. கிறிஸ்தவர்களே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இயேசு துன்பப்பட்டது உங்களுக்கு துன்பத்துக்குள் செல்லாமல் இருப்பதற்காக அல்ல. இயேசு துன்பப்பட்டது நீங்கள் துன்பத்துக்குள் செல்லுகிற பொழுது நீங்கள் இயேசுவை போல் மாற வேண்டும். துன்பம் உங்களை இயேசுவை போல் மாற்ற வேண்டும். என்ன செஞ்சிட்டு இருக்கு துன்பம் உங்களோட வாழ்க்கையில? இயேசுவை போல் மாற்றிக்கொண்டிருக்கிறதா அல்லது இயேசுவில் இருந்து உங்களை அகற்றி கொண்டிருக்கிறதா? துன்பம் கூட வாழ்க்கையில் என்ன செய்து? இயேசு சொல்லல நான் மரிச்சது நீங்கள் இந்த உலகத்தில் மறைக்காமல் இருப்பதற்காக அல்ல. இயேசு சொல்லல நான் வேதனைக்குள் சென்றது இந்த உலகத்தில் நீங்கள் வேதனைக்குள் செல்லாமல் இருப்பதற்காக அல்ல. இயேசு சொல்லவில்லை நான் சிலுவையில் மரித்தது இந்த உலகத்தில் நீங்கள் மரணத்துக்கு முகம் கொடுக்காமல் இருப்பதற்காக அல்ல. இயேசு சொல்லவில்லை நான் சிலுவையில் ரத்தம் சிந்தினது இந்த உலகத்தில் நீங்கள் ரத்தம் சிந்தாமல் இருப்பதற்காக அல்ல. இயேசு சொல்லவில்லை நான் இவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியில் பயணம் செய்தது நீங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியில் பயணம் செல்லாமல் இருப்பதற்காக அல்ல. இயேசு சொல்லுகிறார் நான் இவை எல்லாவற்றையும் செய்ததற்கு காரணம் நீங்கள் இவைகளுக்குள் செல்லுகிற பொழுது இவைகள் உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறது. இவைகள் உங்களை மாற்ற போகிறது. இவைகள் உங்களை என்னை போல் மாற்றுகிற வல்லமை இவைகளில் உங்களுக்குள் வரப்போகிறது என்று இயேசு சொல்லுகிறார். நாங்கள் இயேசுவை கீழ்ப்படுகிற பொழுது, நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது, அவரை பார்த்து நாங்கள் சொல்லுகிற பொழுது, இயேசுவே நீங்க எனக்காக இவ்வளவு வேதனைப்பட்டீங்களே, என் ஆஃபீஸில் 2 பேர் என்ன குறித்து இப்படி சொன்னதுக்கு பரவாயில்ல இயேசுவே, எனக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியும். எனக்கு நீங்க எவ்வளவு தாங்கிட்டீங்க, இதை எனக்கு தாங்கலாதா என்று நீங்க சொல்லுவீங்க. இதை புரிஞ்சுச்சண்டா? ரைட்? இயேசுவே நீங்கள் அப்பாவின் அந்த கோபம் அக்கினி உங்கள் மேல் வந்ததே சிலுவையில், அந்த கோப அக்கினியை நீங்கள் எனக்காக எடுத்து எவ்வாறு நீங்கள் மறித்தீர்கள், அப்படி மறித்த உங்களுக்கு எனக்கு இன்று என்னோடு நான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பொழுது தனிப்படல, நீங்க என்னோட இருக்கிறீங்க, என்னோட இருந்து சொல்றீங்க மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன். நீ துன்பப்படுகிற பொழுது உன் துன்பத்தின் மத்தியில் நான் இருக்கிறேன். நீ நீரினுக்குள் செல்லும் பொழுது நான் நீரில் இருக்கிறேன். நீ நெருப்புக்குள் செல்லும் பொழுது நீ நெருப்புக்குள் இருக்கிறேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால நீங்க எனக்காக இந்த கோப அக்கினியை எடுத்து நீங்க தனியாக அதுக்கு முகம் கொடுத்தீங்க. ஆனா நான் துன்பம் துயரங்களுக்குள் செல்கிற பொழுது நீங்கள் என்னை தனியாக்கவில்லை. நீங்களும் என்னோடு இருந்து அந்த துன்பம் துயரங்களுக்குள் செல்லுகிறபடினால் எனக்கு இதுக்கு முகம் கொடுக்க முடியும். இதுதான் கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிற விதம். இதுதான் கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிற விதம். துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் ஜெயத்தோடு பயணம் செல்ல வேண்டும். அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல.
விளங்கிக் கொள்ளுங்க கிறிஸ்தவர்களே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார், பலர் இன்று உங்கள் வாழ்க்கையில் தோல்வி மனப்பான்மையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தோல்வியே ஆன் என்னுடைய வாழ்க்கை என்று தோல்விக்குள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்ன பவுலடியார் சொல்லுகிறார்? பவுலடியார் சொல்லுகிறார், நீங்கள் சிந்திக்கிற விதம், உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆசை மாறுகிற பொழுது, உங்களுக்கு எதை பின்னால் நீங்கள் ஓடுகிறீர்களோ அது மாறுகிற பொழுது, நீங்கள் துன்பத்தை காண்கிற விதம் மாறப்போகிறது. துன்பத்தை காண்கிற விதம் நீங்கள் மாறப்போகுது என்று சொல்லுகிறார். இன்னும் ஒன்று அவர் சொல்லுகிறார், நான் இதை பாருங்க, முதலாவது வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுக்காக மாத்திரமல்ல, நான் உங்களுக்காகவே துன்பப்படுகிறேன். கிறிஸ்துவின் சிறை கைதியாக மாத்திரமல்ல, உங்களுக்காக நான் இதை செய்கிறேன். ரைட்? ஒரு அம்மா அப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவோ பணம் செலவழிக்கிறீங்க தானே. ரைட்? எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க உங்களோட பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு. ரைட்? உங்களோட விடுமுறைகளுக்கு நீங்கள் போகிறது இல்லை. உங்களுக்குன்னு நீங்கள் உடுப்பு வாங்க மாட்டீங்க. உங்களுக்குன்ற தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் கைவிட்டுட்டு பிள்ளை படிக்கணும்னு எல்லா காசையும் போடுறீங்க தானே. ரைட்? அதே மாதிரி உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கு அதே மாதிரி நீங்கள் உங்களை உடுப்பு வாங்காமல், விடுமுறைகளுக்கு போகாமல், இல்லாட்டி கஷ்டப்பட்டு அதே மாதிரி நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க குடும்பத்துக்கு உதவி செய்வீங்களா? உண்மையை சொல்லுங்க. செய்ய மாட்டீங்க தானே. உங்களோட பிள்ளைக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு விலை செலுத்தினாலும் விலை செலுத்தி உங்களோட பிள்ளையை படிப்பிக்கிறதுக்கு என்ன காரணம்? சொல்லுங்க, பயப்படாமல் சொல்லுங்க. நான் கூட அதான் செய்வேன். நான் உங்களை விட வித்தியாசம் இல்லை. என்ன காரணம்? அது எந்த பிள்ளை, எந்த பிள்ளை நல்லா இருக்கணும். ரைட்? பவுலடியார் சொல்லுகிறார், நான் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிற காரணம் இயேசுவின் சிறைச்சாலியாக இருப்பதற்கு மாத்திரமல்ல, உங்களுக்காக. அப்படின்னா நீங்க யார் எனக்கு? நீங்க என்னுடைய பிள்ளைகள். நான் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லியிருக்கிறேன். எபேசியர் நகரம் என்னுடைய பிள்ளைகளாயிருக்கிறது. நான் உங்களுடைய போதகராயிருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியத்தின் நிமித்தம் நான் உங்களை நான் காண்பது என் பிள்ளைகளாக. அப்ப எனக்கு என்ன பிரச்சனைக்கு முகம் கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லை, எப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு நான் முகம் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏன் என் பிள்ளைகளுக்காக தான் நான் செய்கிறேன். ரைட்? உங்களுக்கு தெரியுமா, எந்த ஊழியக்காரனும் ஒரு ஊழியத்தை பொறுப்படுத்தண்டா அந்த ஊழியத்தில் பல துன்பங்களுக்கு முகம் கொடுக்கணும். நீங்கள் யாராவது நினச்சிட்டு இருக்கிறீங்கடா பாஸ்டருக்குண்டா என்ன பிரச்சனை, பாஸ்டர் எல்லாம் நல்லா தானே இருக்குது, அவரை பாருங்கள் எப்படி இருக்கிறாரு நீங்கள் நினச்சிங்கண்டா, எனக்காக ஜெபிங்க. நான் ஒரு மீன் டேங்க்கில், கிளாஸ் மீன் டேங்க்கில் இருக்கிற ஒரு மீன் மாதிரி. பலர் பல பக்கத்தால் பார்த்துட்டு பல விதங்கள் சொல்லுவாங்க. சொன்னாலும் புல, சொல்லாட்டிலும் புல, செஞ்சாலும் புல, செய்யாட்டிலும் புல, பார்த்தாலும் புல, பார்க்காட்டிலும் புல, எல்லாத்துலேயும் புல காண்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. 1000 விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்மே அவங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்லுவேன், ஆண்டவரே கொழும்புக்கே நான் போயிடுறேன், ஆண்டவரே இது போதும், கொழும்புக்கே நான் போயிடுறேன் எத்தனையோ தடவை ஆண்டருக்கு சொல்லியிருக்கிறேன். அது எனக்கும் ஆண்டருக்கு மத்தியில் இருக்க கதை. எத்தனையோ தடவை ஆண்டர் சொல்லியிருக்கேன். லேசு இல்லை, இது லேசு இல்லை. ஆனால் என்ன இங்கே கண்டியில் வச்சிருக்க காரணம் என்னது? ஆண்டவர் சொல்றார், நான் அழைத்த நகரத்துக்காக, நான் அழைத்த மக்களுக்காக நீ அன்பு செலுத்துவாயா? நீ அன்பு செலுத்துவாயா? நான் அழைத்த நகரத்துக்காக, நான் அழைத்த மக்களுக்காக நீ அன்பு செலுத்துவாயா? ஆண்டவரே அன்பு செலுத்துறேன், ஆனா அவங்களை துன்புறுத்த வேண்டாம்னு சொல்லுங்க. ஆண்டவரே இல்லை, நீ அன்பு செலுத்தினால் காயப்பட்டவர்கள் உன்னை காயப்படுத்த போகிறார்கள். நீ அன்பு செலுத்துறவர்கள் காயப்பட்டவர்கள், அந்த காயப்பட்டவர்கள் உன்னை காயப்படுத்த போகிறார்கள். நான் உன்னை அழைத்தது பிரச்சனை இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, பாஸ்டர் நல்லா செய்யறாரு என்று சொல்லிட்டு போறதுக்கு இல்லை. நான் உன்னை அழைச்சது காயப்பட்ட ஒரு சபைக்காக. அந்த காயப்பட்ட சபையில் நீ காயத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதுதான் உன்னுடைய விலை. நீ விலையை செலுத்து, அப்பொழுது நான் சுகத்தை கொண்டு வருவேன். லேசா இது? சொல்லுங்க, லேசா? 1-2 பேர் இல்லை, 750 பேர் ஞாயிற்றுக்கிழமை வைப்ப. லேசா இது? லேஸ் இல்லை.
இது பெரிய ஒரு பயணம், இது பெரிய ஒரு விலை, இது கஷ்டம். ஒவ்வொரு நேரமும் தலையில் ஒரு பெரிய பாரம். ஆனால் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் கட்டாயமாக கொடுத்துக்கு போகணும். எப்படி கடைசியாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி நாங்கள் பவுல் அடியார் சொல்கிற பொழுது இந்த 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 பாடுகள், துன்பங்கள், துயரங்களுக்கு முகம் கொடுக்க எங்களுக்கு எங்கேருந்து வல்லமை வரப்போகுது? 3வது பாயிண்ட்டை போடுங்க. துன்பத்தை எதிர்கொள்ளும் வல்லமை எங்கிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது? 11-12 வசனம் வாசிங்க. 11 வசனம் 12 வசனம் நான் முடிக்க போகிறேன், கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லோருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடே அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. பவுல் அடியார் சொல்லுகிறார், நான் எப்படி நான் முகம் கொடுப்பதற்கு காரணம், எவ்வாறு நான் துன்பங்களுக்கு முகம் கொடுக்கிறேன், எவ்வாறு எனக்குள் ஒவ்வொரு நாளும் ஒரு சந்தோஷம் வருகிறது, எப்படி நான் சிறையை அரண்மனையாக மாற்றினேன். உங்களுக்கு தெரியுமா? He made the prison a palace. பவுல் அடியார் அதே நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, சிறைக்குள்ள அவர் வந்து, ஐயோ என்னை பிடிச்சி போட்டாங்களே, ஐயோ ஆண்டவரே நீங்க ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஊழியம் செஞ்சேன் தானே, செல்ஃப் பிட்டி, தன்னை சொல்லி நான் இது செஞ்சனே அது செஞ்சனே, நீங்க எனக்கு ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அழுதுட்டு இருக்கல. பவுல் அடியார் சிறைக்குள் ஆண்டவரை போற்றி பாடி மகிழ்ச்சியோடு பவுல் அடியார் சிறைக்குள் ஒரு அரண்மனைக்குள் வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னு தெரியுமா? இதான் காரணம். அந்த இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் அவர்களுக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடும் தேவனிடத்தில் சேரும் சலாக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறது. இந்த நற்செய்தி, நான் இவ்வளவு காலம் பாவியாய் ஆண்டவரோடு பிரிந்திருக்கிற நேரத்தில், இந்த நற்செய்தி, நான் இவ்வளவு காலமும் ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இல்லை என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த நற்செய்தி எனக்கு ஆண்டவரை ஒரு நாளும் கிட்டு சேர முடியாது என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், இந்த நற்செய்தி என்ன செய்தது தெரியுமா? இந்த நற்செய்தி ஆண்டவருக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கிற அந்த தொடர்பை, இல்லாமல் போன தொடர்பை இயேசு சிலுவையினால் எனக்காக செய்த அந்த விலையின் நிமித்தம், எனக்காக அவர் மரித்ததன் நிமித்தம், எனக்காக அவர் சிறையாளியாக மாறியதன் நிமித்தம், எனக்காக அவர் வந்து எல்லாவற்றையும் கைவிட்டதின் நிமித்தம், இந்த சிலுவை என்னை இன்று ஆண்டவருக்குள் செல்லும் சலாக்கியத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. இதன் நிமித்தம் தான் எனக்கு ஒரு சிறை வந்து, ஒரு சிறைச்சாலை, எனக்கு ஒரு அரண்மனை. நான் இயேசுவுக்குள் இருந்தால் எந்த துன்பமும் எனக்கு ஒரு இன்பம். நான் இயேசுவுக்குள் இருந்தால் எந்த வேதனையும் எனக்கு ஒரு வெற்றி. வேதனையால் என்னை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது. வேதனை என்னை ஒரு வெற்றியாளராக ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர் நான் சொல்ற நல்லா கேட்டுக்கோங்க. எல்லாரும் வாங்க 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 முடிக்க போறோம். எல்லாம் வாங்க, சொல்றதை கேளுங்க. வேதனைகள் எங்களோட வாழ்க்கைக்கு வரும் பொழுது கிறிஸ்தவன் ஒரு நாளும் வேதனையை விட்டு ஓடுகிற நபர் அல்ல. வேதனை எங்கள் வாழ்க்கைக்கு வரும் பொழுது கிறிஸ்தவன் வேதனையை கட்டிப்பிடித்துக் கொள்கிறான். ஏன்? வேதனையின் ஊடாக நான் இயேசுவாக மாறுகிறேன். வேதனையின் ஊடாக நான் இயேசுவாக மாறிக்கொண்டிருக்கிறேன். என் தேவத்தின் திட்டம், என் தேவனின் சித்தம், என் தேவனின் வாழ்க்கையில் இதை செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்து கொண்டிருக்கிறார் வேதனைகளின் ஊடாக. அதனால் வேதனை எனக்கு ஒரு பாக்கியம், ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. அந்த பரிசை நான் ஒரு நாளும் ஒதுக்கப் போவதில்லை. அதை நான் 2 கைகளாலும் வாங்கி அதற்குள் பயணம் செல்லுகிற பொழுது எனக்கு தெரியும், என் தேவன் என்னை அவரை போல் மாற்றிக்கொண்டிருக்கிறார். எழுமுங்க எழுமுங்க. இந்த காலை நேரத்தில் எப்படிப்பட்ட மனநிலையில் நீங்கள் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் கடந்து கொண்டு செல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன் எங்களுக்கு இப்படி நடந்துட்டு இருக்கான்னு கேள்வி கட்டி கொண்டிருப்பீங்க சில நேரத்தில். ஏன் நாங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு இருக்கோம் தானே, ஏன் எங்களுக்கு இப்படி நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார் அந்த கால நேரத்தில், மகனே மகளே, கிறிஸ்தவனுக்கு வேதனை இருக்கிறது. நீ வேதனைப்படுகிறதுக்கு காரணம் நீ போன பிறப்பில் செஞ்ச பாவம் அல்ல, அது
சமூகம். அதுதான் வெளியில சொல்றது, அது இல்லை காரணம். நீ வேதனைப்படுவதற்கு காரணம், நான் உன்னை என்னை போல் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சாயலுக்கு உன்னை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். நீ என்னை போல் மாறிக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு வேதனைக்குள் சென்று இந்த வேதனை முடிகிற நேரங்களில் நீ இன்னும் இன்னும் என்னை போல் மாறிவிட்டாய். என் சாயல் உன்மேல் வந்திருக்கிறது. உன் கண்ணாடியின் முன்னில் பார்க்கும் பொழுது என்னை உனக்கு காணக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு வேதனையின் பின்பதாக நீ என்னை காண்பது, என்னை உன்னில் காண்பது அதிகமாய் கொண்டிருக்கிறது. நீ சொல்லுகிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களோட பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்க. உங்களுக்கு தெரியுமா அவங்க செல்கிற பாதை, கஷ்டம் கடினங்களை நீர் அறிவீர், வேதனைகளை நீர் அறிவீர். எப்படிப்பட்ட பாதைகளில் செல்லு கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த நாளில் பவுல் அடியார் வேதனைகளை பார்த்த விதத்தை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். எங்கள் இருதயத்தில் எது ஆண்டவரே எதை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதுதான் எங்களுக்கு வேதனையும் துன்பங்களையும் கொண்டு வருகிற காரியம். அந்த காரியத்தில் முதலிடத்தில் நீங்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களுக்காக சிறைச்சாலையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தில் முதலிடத்தில் நீங்கள் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு மாத்திரம்தான் நாங்கள் ஒரு சிறைச்சாலை, ஒரு கைதியாளி, உங்களுக்கு மாத்திரம் ஒரு கைதியாய். பவுல் சொன்னது போல், நான் வாழ்ந்தால் இயேசுவுக்காக, நான் மரித்தால் அது லாபம் என்ற இடத்துக்கு வருவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாளில அவங்களோட சிந்திக்கிற விதத்தை மாத்துங்க ஆண்டவரே, அவங்களோட கண்ணோட்டத்தை மாத்துங்க. இந்த உலகத்து காரியங்களின் பின்னால் ஓடுவதை நிறுத்துங்க ஆண்டவரே. அந்த ஆசைகள் இருந்து அவங்களை மீட்டெடுத்து நீங்கள் செஞ்ச அந்த அற்புதமான ஆண்டவரே விலையை ஒவ்வொரு நாளும் கண்டு உங்களுக்கு எல்லாத்தை விட அன்பு செலுத்துவதற்கு உங்கள் பிள்ளைகளை மாற்றும்படி நான் கேட்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.